ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்க்ரீன் ரைட்டர், அப்புறம் பிளேபேக் சிங்கராகவும் 3 தலைமுறைகளை கடந்தும் நடிப்பில் மாசா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவருடைய ஸ்டைலை ரசிக்க நம்மளுக்கு 2 கண்கள் மட்டும் போதாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்பீடும் ஆக்டிங்கும் தான். அடுத்ததாக இவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளை பார்க்கலாம். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் கண்டக்டராக இருந்துட்டு தான் சினிமாவுக்கு வந்தாருன்னு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ராஜ் பகதூர் அப்படின்றவர் தான் நண்பராக இருக்கார். இவர் கண்டக்டராக இருந்தபோது ராஜ் பகதூர் அவர்கள் டிரைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்தும் மோகன் பாபுவும் ரொம்ப நாளாக நண்பர்களாக இருக்காங்க. மோகன் பாபு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் எனக்கு நண்பராக கிடைக்க பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து தர்ம யுத்தம் அப்படின்ற படத்துலையும் அன்னையோர் ஆலயம் அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்டர் ராஜேஷும் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அடுத்ததா ஆக்டர் கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க 2 பேருக்கும் நடிப்பில் போட்டி தான்னு நாம் நினச்சின்னு இருப்போம். ஆனால் இவங்க 2 பேரும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகநாயகன் பட்டம் இவருக்கு, சூப்பர் ஸ்டார் பட்டம் இவருக்கு. இதில் யார் பெரியவங்க அப்படின்னு நாம தான் பிரித்து பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி பிரிவே இல்லை. கமலஹாசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் சவால் விட்டு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எங்களை மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நினைத்தாலே இனிக்கும் அப்படின்ற படத்துல இருந்து தான் இவங்க க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு காலத்தில் உங்க கூட சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு கமல் ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த காலம் கமல் மட்டுமே ஹீரோவாக நடிச்சுன்னு இருந்த காலம். அப்போ ரஜினிகாந்தும் வில்லனாக நடிச்சிருந்தாரு. அதனால் உனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும், நீயும் ஒரு பெரிய ஆளாகணும்னு தான் உன் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கேன், அதுக்கு காரணம் கமல் தான் அப்படின்னு நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் நடித்த படங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் பாடின பாடல்கள் அவ்வளோவா எல்லோருக்கும் தெரியாது. அந்த பாடல்கள் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த பாடல்கள் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் முதல்ல 1992 ரஜினிகாந்த், விஜயகாந்த், குஷ்பு இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படத்துல இவருடைய முதல் பாடலை பாட தொடங்கியிருக்காரு. அந்த படமும் சரி அந்த பாடலும் சரி பயங்கரமா வரவேற்பு கிடைச்சது. அந்த பாடல் என்னன்னா அடிக்குது குளிரு அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. இதுதான் இவர் பாடின முதல் பாடல். அடுத்த பார்த்தீங்கன்னா 2014 இவருடைய மகள் ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பாட்டை பாடியிருக்காரு. ஆனால் அந்த படம் தோல்வி படமாக அமைஞ்சது. அந்த படம் ஒரு 3D படமாக எடுத்தாங்க. அதில் இவர் என்ன பாடல் பாடியிருக்காருன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்ற பாடல். அடுத்ததாக இவர் ஸ்டோரி எழுதின படங்களை பார்க்கலாம். இவர் முதலாக ஸ்டோரி எழுதின படம்னு பார்த்தீங்கன்னா கே நடராஜன் டைரக்ட் பண்ண பிரியராமன் நடித்த வள்ளி அப்படின்ற படம். இந்த படத்தை இவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதுறாரு. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, இந்த படத்தை இவர் டைரக்ட் பண்ணலை. இந்த படத்தில் வர ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன் ஹிட் பாடலாக இருக்குது. அந்த பாடல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்ததாக 2002 சுரேஷ் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ண ஒரு படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. அந்த படத்தையும் இவரே டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதினாரு. ஆனால் அந்த படத்தையும் இவர் டைரக்ட் பண்ணலை. அந்த படத்தில் ரஜினிகாந்தே ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஒரு தோல்வி படம் தான். அந்த படம் தான் பாபா அப்படின்ற படம். அதே மாதிரி இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்கள்னு பார்த்தீங்கன்னா இவர் கதை எழுதின 2 படத்துக்கும் இவரே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக மாவீரன் அப்படின்ற படத்துக்கும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ப்ரொடியூஸ் பண்ண எந்த படமும் மீட் ஆகலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரால் மறக்கவே முடியாத படங்களாக பார்க்கலாம். இவர் இதுவரைக்கும் 170 படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் முதல்ல 1975 ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் கமல்ஹாசன், சுந்தர்ராஜன், ஸ்ரீவித்யா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவர் துணை வேஷத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கே பாலச்சந்திரன் அவர் தான். அந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் பாலச்சந்திரன் அவர் தான். அந்த படத்தோட பேரு தாங்க அபூர்வ ராகங்கள். இவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை இவரால் மறக்கவே முடியாது. அடுத்ததாக 1978 ஒரு படத்தில் நடித்தார். இந்த படத்தில் ரஜினிகாந்த், சரத்பாபு, ஜெயலட்சுமி, சோபா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மகேந்திரன் அவர்கள் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வேணு செட்டியா வி மோகன் அவர் தான். இந்த படம் இவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது.
இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் தாங்க முள்ளும் மலரும். இந்த படத்துக்கு இவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த படத்தை இவரால் என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா இவர் முதல்ல அவார்டு வாங்கின படம் இதுதான். 1982 ஒரு வெற்றி படம் பண்ணாரு. அந்த படத்துல ரஜினிகாந்த், அலெக்ஸ் பாண்டியன், அருண், ஜான்னு 3 வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஜெயகாந்தன் அவர் தான். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. இந்த படம் தியேட்டரில் 250 நாள் ஓடிச்சு. அந்த படம் தாங்க 3 முகம். இந்த படத்துக்கு இவர் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காரு. இதுவும் இவருக்கு மறக்க முடியாத படம் தான். அடுத்ததா 1984 அடுத்த வெற்றி படம் பண்ணாரு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அண்ட் ராதிகா துணை வேஷத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1983 தெலுங்கு படமான தர்மத் முடிவின் அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது முத்துராமன் அவர் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் தாங்க நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற படம். இந்த படத்துக்கு இவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த படமும் இவருக்கு மறக்க முடியாத படம் தான். அடுத்ததா 1995 இவருடைய அடுத்த வெற்றி படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் அண்ட் மீனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ராஜம் பாலச்சந்திரன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது KS ரவிக்குமார். இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. தமிழ் நேஷனல் ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அந்த படம் தாங்க முத்து. அடுத்தது 1999 அடுத்த வெற்றி படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஹீரோயினியா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது KS ரவிக்குமார். 7 லட்சம் ஆடியோ கேசட்ஸும் வெளியிட்ட முதல் தமிழ் படம் இது. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் தாங்க சந்திரமுகி. இந்த படத்துக்கு இவங்க சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் 5 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த படமும் இவருக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான். அடுத்ததா 2007 இவருடைய அடுத்த வெற்றி படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், விவேக் அண்ட் சமன் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் தாங்க த பாய்ஸ் அப்படின்ற படம். இந்த படத்துக்கு இவர் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2010 இவருடைய அடுத்த வெற்றி படம். இந்த படத்தில் ரஜினிகாந்தாகவும் அவர் உருவாக்கிய ரோபோவாகவும் நடிச்சிருப்பாரு. ஐஸ்வர்யா ராய் பச்சன், டேனி பென்ஜோங்பா இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எஸ் சங்கர் அவர் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது காலநிதி மாறன். இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி தான். அந்த படம் பேரு தாங்க எந்திரன். இந்த படத்துக்கு இவர் ஃபிலிம்ஃபேர் அவார்டும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த படமும் இவரால் மறக்கவே முடியாத படம் தான். அடுத்ததா 2016 அவருடைய வெற்றி படம். இந்த படத்துல ரஜினிகாந்த், ராதிகா இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வி கிரியேஷன்ஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பா ரஞ்சித் அவர் தான். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் பேரு தாங்க கபாலி. அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. இந்த படமும் இவருக்கு மறக்கவே முடியாத படம் தான். அவ்வளவுதாங்க. இந்த படங்களில் எந்தெந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதேபோல் தகவல்களை அறிய மௌனி மீடியாவுடன் இணைந்து இருங்கள். நன்றி.